ஹரி ஓம். கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்னைக்கு தலைப்பு. மற்றவருடன் தொடர்பு கொள்வது என்பது ஒரு கலை. ஒரு லைஃப்ல நம்ம கல்டிவேட் பண்ணிக்க வேண்டிய சர்டன் ஹேபிட்ஸ்ல முக்கியமானது கம்யூனிகேஷன். ஒரு மெச்சூர்டு ஈகோயிஸ்டிக் பர்சன் அவருக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது மற்றவர்களுடன் எப்படி தொடர்பு கொள்வது. ஒரு ஆஃபீஸில் மேனேஜராக இருக்கிறாங்க, ஒரு குடும்பத்தில் அப்பாவா இருக்காங்க, அம்மாவா இருக்காங்க அப்படின்னா they have to develop the capacity to communicate. many marriages ஏன் இன்னைக்கு காலத்தில் டைவர்ஸில் போய் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இல்லாமல் டைவர்ஸில் முடிகிறது கிடையாது. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னால் எல்லாருமே நல்லபடியாக வாழணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்புடன் ஆதரவுடன் இருந்து வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும் தான் they have entered. அப்புறம் ஏன் பிரச்சனை வருது பார்த்தீங்கன்னா, the lack of communication, not lack of love. ஏன்னா அந்த டுகெதர்னஸ் அப்படிங்கிறது comes only by sharing one's vision. ஒருத்தர் என்ன நினைக்கிறோமோ அதை நான் மற்றவங்களுக்கு கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணி பழகிக்கணும், கல்டிவேட் பண்ணிக்கணும். அது பெரிய பெரிய ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும்னா சக்ஸஸ்ஃபுல் கம்யூனிகேஷன், த ஆர்ட் வி ஹாவ் டு கல்டிவேட். இது ஒரு ஷேரிங் ஆஃப் விஷன் தான் கம்யூனிகேஷன் சாஸ்திரம் சொல்லுது. அந்த கம்யூனிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம பார்த்தோம். அந்த பெட்டர் கம்யூனிகேஷனுக்கு என்ன பண்ணணும் அதுதான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். அதாவது நம்ம மெயினாக எல்லாரும் நம்ம சொல்றது, நான் சொன்னதை அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்கப்பா, சரியாவே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நான் சொல்றதை எல்லாரும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு ஜென்ரலாக ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம வைக்கிறோம் டுவர்ட்ஸ் சொசைட்டி. அது ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேஷன்ஸாக இருக்கலாம். நான் அப்படி அந்த மீனிங் நான் பேசவே இல்லையே, அவங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படிங்கும்போது நம்ம சைடு கம்யூனிகேட் பண்ணுறதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கரெக்ட் பண்ணணும்னு ஆசைப்படணும். அதுக்கப்புறம் அதற்குண்டான முயற்சியை செய்யணும். இப்போ ஃபர்ஸ்ட் நாம மற்றவங்க புரியிற மாதிரி நாம பேசி பழகி கொள்ள வேண்டும். அதுதான் ஃபர்ஸ்ட். அப்ப எப்படி மற்றவங்க புரியிற மாதிரி எப்படி நாம பேசுறது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நாம பேச ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்க ஆப்போனண்ட் ஒரு ஏகாக்கிரத சித்தத்துடன், அதாவது ஒரு கான்சன்ட்ரேஷனோட, ஒரு அவேர்னஸோட நம்மள முழு மனதுடன் கவனிக்கிறாங்களான்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா மனம் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கும், நம்ம ஏற்று பார்த்து நின்று இருப்பாங்க, உடல் நின்றுட்டு இருக்கோம், மனம் வேற எங்கேயோ சிந்திச்சுட்டு இருக்கோம், நாம வாட்டுக்கு நம்ம பேசிட்டு இருப்போம். அப்போ நமக்கு என்ன தெரியணும், அவங்க நம்மளை முழுமையா கவனிக்கிறாங்களான்னு முதல்ல வாட்ச் பண்ணிக்கணும். அப்பதான் நீங்க சொல்றது அவங்களுக்குள்ள போகும். இல்லைன்னு என்ன ஆகும், 4 வேர்டு உள்ள போயிருக்கும், 4 வேர்டு உள்ள போயிருக்காது, கண்டிப்பா தப்பா அவங்க இன்டர்பிரட் பண்ணிடுவாங்க. அடுத்தது, அதாவது அது வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பகவத்கீதையில அழகா அர்ஜுனன் கூப்பிடுவார், அட்வைஸ் போயிட்டே இருக்கும், ஏ பார்த்த, ஏ குந்தி புத்ரா அப்படி கூப்பிடுவார். இஸ் ஒரு டெக்னிக். மனம் எங்காவது போயிட்டு இருக்குதுன்னா அவங்க பேர் சொல்லி கூப்பிட்டு பாருங்க. இப்ப யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்களா அவங்க பேரை சொல்லி, இப்ப நீங்க ராஜான்னு ஒரு ஆளோட நீங்க பேசிட்டீங்கன்னா பேச்சுக்கு நடுவுல, இல்ல ராஜா அப்படியே அது அப்படி இல்லப்பா ராஜா, நான் சொல்றது கொஞ்சம் கேள் அப்படின்னு நான் அவங்க பேரை நடுவுல யூஸ் பண்றதுங்கிறது கிருஷ்ணர் யூஸ் பண்ண டெக்னிக் நெவர் ஃபெயில்ஸ். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில போயிட்டாங்க அப்படின்னா. அடுத்தது, நம்ம பேசுற விஷயத்த முக்கியமான விஷயமாக இருக்கும்போது நம்ம பேச்சுக்கு நடுவில் சில வார்த்தைகளை ஆட் பண்ணலாம். அப்ப நம்ம சொல்ல போறது ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா கவனி, கேட்டுக்கோ அப்படிங்கிற வார்த்தையும் கிருஷ்ணர் யூஸ் பண்ணுவாரு. அது மாதிரி நாமளும் பேசிட்டு இருக்கும்போது, இது ரொம்ப நீ சொல்ல போறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா டக்குன்னு அவங்க வெளியில போன மனம் டக்குன்னு நீங்க சொல்றத நல்லா கவனிப்பா அப்படிங்கிறது.
கொஞ்சம் ரொம்ப முக்கியமான விஷயம், கொஞ்சம் நான் சொல்றது கொஞ்சம் கேட்குறியா, இந்த மாதிரி வார்த்தைகள் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அப்படி மனம் அவங்க வந்து ஏகாக்கிர சித்தமாக இல்லாமல் கான்சன்ட்ரேஷன்லாம் மனம் எங்காவது போயிருந்தாலும் அவங்கள மனதை நம்மளுடைய பேச்சை கேட்குற அளவுக்கு ரெடி பண்ணி வைக்கணும். பிளாட்ஃபார்ம் ஷுட் பி ரெடி பிஃபோர் யூ ஓப்பன் யுவர் மவுத். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது, இப்போ நாம் ஒன்று சொல்ல போறதுக்கு முன்னால ஆப்போனன்ட், ரெண்டாவது பாயிண்ட், அவங்க ஏதாவது பேசணும் ஒரு உந்துதல் இருப்பாங்க. அதான் அவங்க ஷேர் பண்ணணும் நம்ம கிட்ட சில விஷயங்களை அப்படின்னு ஒரு உந்துதலோட இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல அவங்கள பேச விட்டுறணும். அவங்க நல்லா கவனிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க நல்லா பேச விட்டுறணும். இதை தான் பகவத்கீதையில கிருஷ்ணர் செய்வார். முதல் அத்தியாயம் முழுவதும் அர்ஜுனனை தான் பேச விடுவார். அர்ஜுனன் வந்து பேசுவது தவறான கருத்துக்கள், அதுல வேற கிருஷ்ணரையும் சேர்த்து சேர்த்திக்குவான். நான் கிருஷ்ணா, நாமெல்லாம் இது செய்யறது நல்லா இருக்காது கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவான். அவர் உடனே மறுதளிக்கவே மாட்டாரு. எனஃப் டைம் கொடுக்கணும். மற்றவங்க பேசுறதுக்கு நாம் மௌனம் காத்து மற்றவர்கள் பேசி முடிக்கிற அவங்க என்ன கருத்து சொல்ல நினைக்கிறாங்களோ அதை சொல்றதுக்கு டைம் கொடுக்கணும். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க பேசுற முடிக்கிற வரைக்கும் நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டாங்கன்னா அவங்க மனம் வந்து ரெடி டு லிசன். இதை நாம ஃபாலோ பண்ணணும். நம்மிடம் அவங்க ஷேர் செய்ய விரும்புறத பேசுற அளவு அவங்க விரும்புற விஷயத்த பேச விட்டுணும். அது நடுவுல தப்பு இருக்கலாம், ஆனாலும் நாம முந்திக்கிட்டு பேசக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொன்ன பகவத்கீதை ஒரு அந்த இடத்துல பகவத்கீதையில என்ன பண்ணுவாரு கிருஷ்ணர், அர்ஜுனன் அவனை கூப்பிடும்போது ஒரு தேரோட்டியாகத்தான் கிருஷ்ணர் இருந்தார். அப்போ அவன் பேசும்போது பார்த்தீங்கன்னா சேனையோ ருபயோ மத்தியே கொண்டு நிறுத்து, அதாவது என்ன சொல்லுவான், ஒரு தேரோட்டி மாதிரி தான் அவனை ட்ரீட் பண்ணுவான் அர்ஜுனன். நீ வந்து 2 படைகளுக்கு நடுவில் கொண்டே நிறுத்து, நான் வந்து எனக்கு முன்னால யார் யாருக்கு நான் சண்டை போடணும்னு நான் பார்க்கணும் அப்படிங்கும்போது நம்மளா இருந்தால் கோவம் வந்துடும். ஆனால் அவர் அது கோவமும் படல. சரி கொண்டு நிறுத்துற ராசா, கொண்டு பாரு எல்லாத்தையும் பாரு அப்படின்னு கொண்டு சென்னவ பாரத் அப்படிம்பாரு. அதாவது ஒரு புன்முறுவலுடன் அதை ஏற்றுக்கொண்டு தன்னை தேரோட்டியாவே பாவித்து நான் ஒரு அவதாரம்ங்கிற அந்த ஆட்டிடியூடே இல்லாம அவன் சொன்னோன்னு கொண்டு நிறுத்துவார். இந்த மாதிரி அவங்க பேசும்போது அவங்க சொல்ற கருத்துக்கள் கண்டிப்பா தப்பா இருக்கலாம். அப்ப இன்டரப்ட் பண்ணாம அந்த ஃப்ளோவை நிறுத்தாம ஒரு 2 மினிட்ஸுக்கு 3 மினிட்ஸுக்கு அவங்க பேச நினைக்கிறத பேச விட்டுறணும். அப்போ என்ன ஆயிரும், பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மனம் அமைதியாயிரும். இது பாத்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட். தேர்டு, நம்ம பேசுற விஷயம் கண்டிப்பா எதிர்ப்புல நிக்கிறவங்களுக்கு எதுல ஏதாவது ஆதாயம் இருந்தது, ஒரு யூஸ் இருந்தது, ஒரு குழப்பத்திலிருந்து விடுபடுவதற்கு அது உதவியா இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கேட்பாங்க. இது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட், ஜென்ரலா எப்போ அவங்க நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சுயபுராணம் பாடுறது, நம்மளுடைய சுயநலத்தை வெளிப்படுத்துற மாதிரி வார்த்தைகள் இதெல்லாம் வந்ததுன்னா, அதை நம்மளுடைய பெருமை, நம்மளுடைய கர்வம் நம்மளுடைய பேச்சில் வெளிப்பட்டதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க நம்ம சொல்றத நல்ல விஷயமாக இருந்தாலும் அந்த குணம் வெளிப்பட்டுருச்சு அப்படின்னா ஏற்ற மாதிரி நிற்கிறவங்க அதை அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சு போயிடும். அப்போ திருப்பி அவங்கள என்ன பண்ணணும், நம்ம அப்படி தவறி அந்த மாதிரி ஒரு கர்வத்தை வெளிப்பட்டுட்டோம் நமக்கு உள் உணர்வு சொல்லுச்சுன்னா டக்குன்னு அவங்கள பாராட்டணும். ஏத்த மாதிரி நிக்கிறவங்கள, அப்பா நீ இந்த விஷயம்லாம் நீ நல்லா பண்ணிருக்க அப்படிங்கும்போது கண்டிப்பா நம்மளை பத்தி ஒரு உயர்வா பேசுறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் நம்ம கிட்ட வந்துடும். அப்ப நீங்க சொல்றது கரெக்டா கம்யூனிகேட் ஆகும். அது எனி ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள இருந்தாலும் சரி, அல்லது எனி பெரிய பெரிய ஆர்கனைசேஷனா இருந்தாலும், மேனேஜர்ஸ், ஒர்க்கர்ஸ் யாரா இருந்தாலும் இது ஹைராக்கிங்கிறதுலாம் கிடையாது. அதாவது அவங்க பாஸ் அவங்க அப்படிதான் பேசணும், இவன் வந்து கேட் வாட்ச்மேனு இவங்கிட்ட இப்படித்தான் பேசணும் அப்படிங்கிற அந்த ஒரு செயல்பாடுல வேலையில் ஒரு நம்ம இதை பார்த்தோம்னா நம்ம சொல்ற விஷயங்கள் கம்யூனிகேட் ஆகாது. அடுத்தது, நீங்க பேசும்போது மற்றவங்களுடைய கண்ணை பார்த்து பேசணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ கான்டாக்ட். அவங்களும் நம்ம கண்ணை பார்க்குறாங்களாங்கிறத அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போ அவங்க கண்ணை வெளியில விடுறாங்களோ அப்போ மனம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நீங்க எப்போ வெளியில விட்டுட்டு பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ நீங்களும் அதிலிருந்து அந்த கான்வர்சேஷன்லேருந்து நீங்களும் வெளியில போறீங்கன்னு அர்த்தம். அப்போ கண்டிப்பா நீங்க சொல்ற விஷயம் 100% அங்க கம்யூனிகேட் ஆகாது. இதுக்கு ஒரு உதாரணம் சாஸ்திரம் சொல்லுது. இப்போ ஒரு கோயில் கட்டுறாங்க, அவங்களுக்கு பேரு ஸ்தபதி, அவங்க தான் வந்துங்க அதில் ஆர்ட் தெரிஞ்சவங்க.
இப்போ நான் என்ன மாதிரி ஒரு அமைப்பை நான் கட்டமைக்க போறேன் அப்படிங்கிற அறிவை அவர் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கல் உடைப்பாங்க பாத்தீங்களா, அவங்கிட்ட வரைக்கும் அவர் கரெக்டா கம்யூனிகேட் பண்ணியிருக்கணும். அப்பதான் அவன் கரெக்டா கல் உடைப்பான். அதுக்கப்புறம் ஒரு லேபர்ஸ் அதை உருவத்துக்கு கொண்டு வருவாங்க. அவங்களுக்கு அந்த லேபர்ஸ்க்கும் இவர் நான் என்ன மாதிரி கட்டமைக்க போறேங்கிற அறிவை ஃபுல் அறிவை அவங்களுக்கு கொடுத்துடணும் லேபர்ஸ்க்கு. இவங்ககிட்டலாம் போய் சொல்லணுமே என்ன சொன்னதை செய் அப்படிங்கும் போது அவங்களுக்கு அந்த ஃபுல் விஷன் கிடைக்காது. ஸோ என்ன வேணுமோ அதை ஸ்தபதி அந்த கோயில் கட்டுறவங்க என்ன பண்ணணும், கம்யூனிகேட் 100% பண்ணிடணும். அடுத்தது எமோஷன்ஸ். எமோஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஏற்ற மாதிரி இருக்கிறவங்க அதிகமான துக்கத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய துக்கத்தை அனுசரித்து நம்ம பேச தெரியணும். அங்கே போய் தத்துவத்திலாம் பேசிட்டு இருக்கக்கூடாது. ஒரு ஆறுதலான வார்த்தைகள் பேசிங்கன்னா அவங்க கவனிப்பாங்க. நீங்கள் தத்துவத்தை பேச போய் அட்வைஸுங்கிற வேர்டில் போயிட்டீங்கன்னா, அந்த மூடுக்கு போய் நீங்கள் எதை பேச ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க எதையும் நீங்கள் சொல்கிறத காதில் கேட்குற மாதிரி இருக்கும், ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க துக்கத்தில் நீங்கள் ஷேர் பண்ணுற அந்த ஒரு டைப்பில் உங்களோட கம்யூனிகேஷன் இருக்கும்போது அவங்க அதை கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பத்தை இணைக்கிறது ஹானஸ்டி கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்பாவுக்கு தெரியும் அம்மாவுக்கு என்ன வேணும்னு, அம்மாவுக்கு தெரியும் அந்த குடும்பத்தில் அப்பாவுக்கு என்ன வேணும்னு, குழந்தைகளுக்கு தெரியும் அம்மா அப்பாவுக்கு என்ன வேணும்னு. அதை அனுசரித்து ஹானஸ்ட் கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் கொஹிசிவ் யூனிட்னு சொல்லுது சாஸ்திரம். அதுதான் குடும்பத்தை ஒன்றிணைக்கும். அப்புறம் பேசும்போது பிரீஃபா சுருக்கமாக சொல்லணும். சுருக்கமாக சொல்கிறங்கிற பேர் வழியில் புரியாமல் சொல்லிடக்கூடாது. ஸோ புரியிற மாதிரியும் இருக்கணும், சுருக்கமாகவும் சொல்லணும். ஏன்னா நம்ம வளவளன்னு பேசிட்டு இருக்கும்போது அவங்க அந்த கவனிக்கிற தன்மையை விட்டுருவாங்க. ஸோ சுருக்கமாக சொல்லணும். நல்லா ஆழமான கருத்துக்களை சுருக்கமாக சொல்லி பழகணும். இதெல்லாம் உங்களுக்குள்ள கல்டிவேட் பண்ணிக்கணும். வளன்னு என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஐயோ இவங்க எப்படா வாயை மூடுவாங்க, அப்பா தப்பிச்சோம் பிழைச்சோம் விட்டா போதுங்கிற பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் அந்த பழக்கத்தை பேச்சை மாற்றிக்கணும். மாற்றிக்க முடியும். முயற்சி செய்தால் பயிற்சி செய்தால் முடியாதது ஏதுமில்லை இல்லைங்களா. அது அடுத்தது நம்ம என்ன சொல்றோமோ அது மாதிரி வாழ்றவங்களா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஊருக்கு தாண்டி உபதேசம் உனக்கு இல்லைன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி வாழ்க்கை இருக்கிறவங்க என்ன பேசுனீங்கனாலும் யாரும் எதுவும் உங்களை கேட்க மாட்டாங்க, நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க வேறையா தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. நீங்க நினைக்கிற இது ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் நம்ம ஒரு உண்மையோடு இருக்கிற போது அது மக்களுக்கு அது ஈஸியா புரியும். இல்லைன்னு என்ன ஆகும், நம்ம பொய் பேசுறோம், சில விஷயங்கள் மறைக்கிறோம், பொய் பேசுறோம் அப்படிங்கும்போது அது கண்டிப்பா நீங்க என்ன சொன்னாலும் மக்கள் அதை நின்று உங்களை கேட்க மாட்டாங்க. ஸோ என்ன சொல்றோமோ அதுபடி வாழ வேண்டும். அவங்கள பேசுற பேச்சு தான் ஈடுபடும், மற்றவங்க கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டாபிக் எடுத்து கம்யூனிகேட் பண்றோம். என்னன்னு, முடியாது என்கிற வார்த்தையை நம்ம வாழ்க்கையில அதிகமா யூஸ் பண்ண கூடாது. அது ஒரு தவமாக ஏற்று முடிஞ்ச அளவுக்கு முடியாதுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இப்போ நான் ஒருத்திட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸையும் நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்போ அவங்க லிசன் பண்ணுவாங்க தெரியுங்களா, அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணாதவளாக வாழ்ந்து காமிச்சிருந்தேன்னா, ஆமால இவங்க பாரு அந்த முடியாதுங்கிற வார்த்தையை இவங்க யூஸ் பண்றதே இல்லை, அதுக்கு அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பாக்குறாங்க. அப்போ அது எப்போ நீங்க அது முடியாதுங்கிற வார்த்தையை தவிர்க்க ஆரம்பிக்கிறீங்களோ கண்டிப்பா நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். ஏன் என்ன செய்யலாம், வாட் நெக்ஸ்ட், அடுத்தது என்னன்னு திங்க் பண்ண ஆரம்பிப்போம். அப்போ நமக்கு அந்த புத்தி சொல்லும், நீ இந்த வழியில போ, இது கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி நான் வாழ்ந்தனா தான் நான் அந்த ஏரியாவை பத்தி பேச முடியும். அப்பதான் அவங்க அதை கேட்பாங்க. இது நான் வாயில வர சொல்ற வழியா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு நான் ஸ்பீச் இது பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நானே என்னால அதெல்லாம் முடியலப்பா அப்படிங்கும் போது அது அவங்களுடைய அந்த கம்யூனிகேஷனுங்கிறது முடியாதுங்கிற வார்த்தை அவங்களால அது உண்மையான கருத்தாக அவங்களுக்கு போய் அது ரீச் ஆகாது. சில பேர் பாருங்க தன்னுடைய லாங்குவேஜ் ஸ்கில்ல காமிக்கணும், அந்த மாதிரி எல்லாம் எண்ணம் போகவே கூடாது. கருத்துக்கள் சரியாக பரிமாறிக்கிறோமோன்னு இருக்கணுமே தவிர இந்த எதுகை மோனையெல்லாம் யூஸ் பண்ணி பேசுறது, ஹை இங்கிலீஷ் வேர்ட்ஸுக்கு அர்த்தமே புரியாத வார்த்தைகளை போட்டு ஐ எம் த கிரேட் இன் ஐ எம் இங்கிலீஷ் ஸ்காலர் அந்த மாதிரி வெளிப்படுத்துங்கிற உணர்வோடு
நாம எதையாவது கம்யூனிகேட் பண்ணிட்டோம்னா சொதப்பிடுவோம். ஏன்னா எல்லாரும் நமக்கு முக்கியம் நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது என்னுடைய ஸ்கில்லை நீங்க பாருங்க அப்படிங்கறக்காக நம்ம கம்யூனிகேட் பண்றது இல்ல. நான் சொல்ற கருத்தை புரிஞ்சுக்குங்க அப்படிங்கும்போது என்ன ஈஸி லாங்குவேஜ் வித் சிம்பிள் வெக்காபுலரி, சிம்பிள் கிராமர் யூஸ் பண்ணி உணர்வாக அதை உணர்ந்து நீங்க வெளியில சொன்னீங்க அப்படின்னா அந்த வார்த்தைகள் கண்டிப்பா போய் மக்களை ரீச் ஆகும். ஸ்கில் லாங்குவேஜ் ஸ்கில்ங்கிறது செகண்டரி. அதை நாம பிரதானமாக வச்சுக்கிட்டு நம்ம பேசுறோம் அப்படிங்கும்போது அது ரீச் ஆகாம போறக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட நான் ஒரு 15 கருத்துக்களை நான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதை நீங்க ஃபர்ஸ்ட் தடவை கேட்கும்போது உங்களுக்கு என்னென்ன கருத்துக்கள் நம்ம வீக்கா இருக்கிறேன்னு புரிஞ்சுதுன்னா அதை நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாருமே பெட்டர் கம்யூனிகேட்டராக மாறலாம். வீட்டிலேயோ அல்லது வெளியிலேயோ பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்வதற்கு இது உதவி புரியும். ஆல் மை பெஸ்ட் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ டு ஹவ் ஹாப்பி லைஃப். தேங்க்யூ. அடுத்து வர கிளாஸ்ல வெற்றி என்றால் என்ன, தோல்வி என்றால் என்ன என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.